ஆனா இந்த 3 சோதனையும் யோபுக்கு கொடுத்தாலும் யோபு பதில் என்ன சொல்றாரு தெரியுமா? தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் நான் நல்லா இருந்ததை நினைக்கிறேயா? உங்களுக்கு சோதனை காலம் வரும்போது இப்படி 3 விதமாய் சத்துரு உங்களை சோதிக்கும் போது உங்களுக்கு இருக்க வேண்டிய பெரிய அபிஷேகம் என்ன தெரியுமா? நீங்க சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? பரவாயில்லப்பா, இப்ப நான் கஷ்டப்பட்டாலும் கர்த்தர் இதற்கு முன்னாடி என் ஜெபத்தை கேட்டார்ல, இதற்கு முன்னாடி என்னை நடத்தினார்ல, இதுவரையிலும் என்னை நடத்தி வந்தார்ல, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகரணம் பண்ணுவேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் சோதனையினுடைய காலத்துல இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவனை தான் நினைக்கணும். கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி வந்தார்ல, பரவாயில்ல, அவர் தான் கொடுத்தாரு. நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நான் ஒண்ணுமே கொண்டு வரல, எனக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே